الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ முஹர்ரம் மாதத்துடைய 4வது ஜும்ஆவில், கடைசி ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தின் பொருட்டினாலும் இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான நாட்டு தேட்டங்களையும் ஹலாலான ஹாஜத்துகளையும் முராதுகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், நோய் நொடிகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள் போன்ற எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்மை நேசிக்கக்கூடியவர்களையும் நாம் நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் நல்ல காரியங்களையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய புறத்திலிருந்து பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்து அந்த அமல்களுக்கான நற்பலன்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பரிபூர்ணமான முறையில் தந்திடுவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு கவலையோ அல்லது தயக்கமோ சங்கடமோ ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, பலர்கள் நம்மிடத்தில் வந்து இன்ன கஷ்டம் இருக்கிறது, எனக்கு மன நிம்மதி இல்லை என்று தனக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய நண்பர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெரும்பாலான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். இந்த கவலைகள் குறிப்பாக நம்முடைய மன நிம்மதி இந்த கால சூழ்நிலைகளில் நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. யாரை பார்த்தாலும் ஒரு கவலை, ஒரு மன உளைச்சல். எந்த அளவுக்கு அப்படின்னா, சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு, சின்ன குழந்தைகள் என்று சொல்வதை விட இளைஞர்கள், இன்றைய காலத்து இளைஞர்களை நாம் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை பெருசாக பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் குறை கண்டுபிடிக்கிற விஷயங்களும் நாம் பார்க்குறோம். இந்த விஷயங்கள் எப்படி நடக்கிறது, எதனால் அவர்களுடைய உள்ளங்களுக்கு இவ்வளவு குறைகள் கண்ணுக்கு தெரிகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போனவங்க கேட்டால் தெரியும். ஹஜ்ஜுடைய பயணங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தை விட 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கப்பலில் பயணம் பண்ணி ஹஜ்ஜுக்கு போகிறது. போகும்போதே போயிட்டு வருவாங்களா, சரி ஃபஸ்ட்டு போய் சேருவாங்களான்னு தெரியாது. போய் அங்கே இருந்து ஹஜ்ஜை முடிச்சுட்டு திருப்பி வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த சூழ்நிலைகளை நாம் யோசித்து பார்க்கிறோம். ஆனால் இதே நேரத்தில் இன்றைய காலத்து சூழ்நிலைகளில் 6 மணி நேரத்தில் இங்கேருந்து நம்ம ஹஜ்ஜுக்கு போயிடும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, உம்ராவுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில குறைகள் அங்கே போகும் பொழுது அங்கு அவங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள். உதாரணத்துக்கு, அங்கே போயிருக்கும் பொழுது ரூம் சரியில்லை, கூட்டிகிட்டு போனவங்க சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, இப்படி ஏதாவது ஒரு குறை.
ஆனால் இதே நேரத்தில் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா போயிட்டு வந்து மன நிம்மதியாக இருக்குன்னு. காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, வசதிகள் வளர்ந்துச்சு, ஆனால் மன நிம்மதி போச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இப்போ இருக்கிற குறைகள் என்ன, அதை விட பல மடங்கு. போனால் கப்பலில் போகணும், யாராவது ஒஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த கப்பல்லையே வச்சு கடலில் தூக்கி போட்டுருவாங்க ஜனாசா. அங்கே போயிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அங்கே இருக்கக்கூடிய, அதாவது இப்போ கட்டிடங்கள் இருக்குது, அப்போ கூடாரங்கள் அமைச்சு தான் இருக்கணும். சாப்பாட்டுக்கு இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட சமையல்காரர்களை தனியாக கூட்டிகிட்டு போய் அங்கே சாப்பாடாக்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த இதுவும் கிடையாது, அங்கேயே சாப்பாடு. இப்படி எவ்வளவோ வசதிகள் வந்துருச்சு, ஆனால் குறைகளை நம்ம அதிகமாக சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் போயிட்டு வந்தவங்க, அப்போ அங்கிருந்த மன நிம்மதி இங்கே ஏன் இல்லை? ஏன் மஸ்ஜிது நபவியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளியில் சஹாபாக்கள் தொழுதாங்க அப்படின்னா, தொழுது முடிச்சுட்டு நெத்திர மண் இருக்கும், அந்த மண்ணை தட்டி விடுவாங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எந்திரிக்கும் பொழுது அவங்களுடைய உடலில் அந்த பாயுடைய அச்சுகள் இருந்ததாக ஹதீஸ்களில் பதிவு செய்யும். அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள், அவ்வளவு வசதி இல்லாத நேரங்களிலும் கூட சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எந்திரிச்சா என்ன துவா ஓதுவாங்கன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத். எங்க இந்த மாதிரி படுத்தா பாய் அச்சு தன்னுடைய முதுகில் பதியுது. அப்படி இருந்த நிலையிலும் அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ், சஹாபாக்களும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்போ நம்ம தூங்கி எந்திரிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவும் கிடையாது, திக்ரும் கிடையாது, எதுவும் கிடையாது. எத்தனை பேர் துவா வரும்னு நம்ம யோசிச்சுக்கோங்க. இவ்வளோ வசதி அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தும் நம்ம நன்றி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு வசதியும் இல்லை, அந்த நிலைமையும் கூட அவங்க என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ்னு. இப்படி இந்த விஷயங்கள், இந்த திக்ருகளாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அவங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் நிம்மதியாகுச்சு. அந்த விஷயங்கள் நம்மகிட்ட இல்லாமல் போச்சு, நம்மகிட்ட நிம்மதி இல்லை. அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, மன நிம்மதி இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிட்டு வீட்டிலேயோ அல்லது குடும்பத்திலேயோ ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இந்த நிலைமை மாறணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான ஒரு தீர்வையும் நமக்கு சொல்லுகிறார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பி. உங்களில் யாரும் பரிபூர்ணமான முறையில் முஃமினாக ஆக முடியாது, அவருடைய ஆசைகள் என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படும் வரை. அதாவது நான் என்ன சொல்கிறேனோ அது அவர் ஆசையாக இருக்கணும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருக்கு பிரியமானதாக மாறக்கூடிய அளவிற்கு அவர் நேசிக்காதவரை, நடந்து கொள்ளாதவரை அவரை ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. அவருக்கு மன நிம்மதி என்பது கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ நம்மளுடைய சூழ்நிலைகளை கவனிக்கும் பொழுது, அதாவது பணத்தை தேடி போகிறது, குறிப்பாக நம்ம வசதியாக இருக்கணும், நம்ம செல்வந்தனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் பணக்காரன் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைசல் கினா கசீர் அன் கசீரத்தில் அருள். ஒரு இடத்தில் செல்வம் அதிகமாக இருப்பது என்பது அவன் பணக்காரன், அவன் நிம்மதியானவன் என்பதற்கான அடையாளம் கிடையாது. வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். உண்மையில் ஒருவன் யார் பணக்காரன் அப்படின்னா, யாருடைய மனசில் எந்த ஒரு தேவையும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மன நிம்மதியோடு வாழ்கிறானோ அவன்தான் உண்மையில் பணக்காரன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தை அடைகிறதுடைய விஷயத்தில் நம்ம ஒவ்வொரு ஆளும் போட்டி போடுறதுண்டு. ஆனால் இந்த உலகத்தை விட சிறந்த நிஅமத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொல்கிறாங்க. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சிர்பிஹி. யார் ஒருவர் காலையில் எழுகிறார், அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது. வ முஆஃபன் ஃபி ஜஸதிஹி, அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். வ இந்தஹு கூத்து யௌமிஹி, அன்றைய நாளுடைய உணவு அவரிடத்தில் இருக்கிறது. யார் ஈமானோடு இருந்திருக்கிறாரோ, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரோ, அன்றைய ஒரு நாளுடைய உணவு அவருடைய கையில் இருக்கிறது.
அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் இந்த 3 விஷயங்கள் பெருசுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 விஷயங்கள் நம்மில் யாரிடத்தில் இருக்கிறதோ உண்மையில் அவர்தான் துனியாவுடைய ஹைரை கொடுக்கப்பட்டவர். இதை விட அதிகமாக, அதாவது தேவைக்கு அதிகமான செல்வங்கள் என்று வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளில் நாம் சில விஷயங்களை யதார்த்தமாக, அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு அதிகமான செல்வங்கள் இருக்கும் பொழுது அதை இஸ்ராஃப் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னைக்கான உணவு ஒரு ஆள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தன்னுடைய சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணம் காசுடைய விஷயத்தில் எப்படி வளர்த்துருக்கிறாங்க. அதாவது காசு பணம் சம்பாதிக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல, நான் கடைசியில் முடிக்கும் போது புரிய வரும் இன்ஷா அல்லாஹ். காசு பணங்களை சம்பாதிக்கிறது, அதாவது அதை தேடி போகிறது, அதுக்காண்டி உழைக்கிறது அது தவறு அப்படின்னு மார்க்கு சொல்லவே இல்லை. இப்போ சொல்ல வரக்கூடியதுடைய நோக்கம், சில விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணுவோம், அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்காம இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எனக்கு எதுவுமே இல்லை. இதனாலேயே இதை யோசிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறது உண்டு. அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது, அவங்களுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் அவங்களுக்குன்னு ஒரு தொகையை ஊதியமாக சம்பளமாக நியமிக்கிறாங்க. அதை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி கேட்குறாங்க, நீங்கள் ஹலீஃபாவாக இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்றதே காஞ்சி போன ரொட்டியை தான் சாப்பிட்றீங்க, கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பதிலுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வாங்குகிற சம்பளத்துக்கு அவ்வளோதான் சாப்பிட முடியும், எனக்கு கிடைக்கக்கூடிய சன்மானத்துக்கு என்னால் அவ்வளோதான் சாப்பிட முடியும். இப்போ பதிலுக்கு அந்த மனைவி சொன்னாங்க, இல்லை நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கிறேன், நான் கொடுக்குறேன், நீ சந்தைக்கு போய் நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, நெய் தேன் போன்ற விஷயங்களை வாங்கிட்டு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பதிலுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த காசு உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் நம்மளுடைய வீட்டு பெண்கள் நமக்கு தெரியும், மிச்சம் பிடிச்சி வைப்பாங்க. அப்படி மிச்சம் பிடிச்சி வச்ச காசு எது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வாங்கிட்டு கடைக்கு போகிற மாதிரி போகிறாங்க, நேராக பைத்துல் மாலுக்கு போகிறாங்க. பைத்துல் மாலுக்கு போய் நேராக கையில் கொடுத்து, இது என்னுடைய செலவுகள் போக மிச்சமாக வந்த காசு, இந்த காசை கட் பண்ணிக்கோங்கன்றாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. ஒரு ஆளுக்கு அன்னைக்கு உள்ள தேவைக்கான செல்வம் கிடைச்சதுக்கு பிறகு ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆசை வருது அப்படின்னா அந்த ஒரு ஆசை நம்மை அழிவில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது தான் மார்க்கு சொல்லுது. அன்றைய தேவைகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறானா அல்ஹம்துலில்லாஹ்னு வாழணும். அப்படி வாழும் பொழுது நமக்கு மன நிம்மதி என்பது உறுதி. அதை விட்டு நாம் மற்ற விஷயங்களை இன்னும் அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேராசைகள் கடைசியில் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா தேவையில்லாத வழிகளில், அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்தவரையும் நம்ம மற்றவங்களை பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் அவங்கள மாதிரி மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை, அந்த எண்ணம் தான் எல்லா விதமான தவறான சம்பாத்தியங்களுக்கும் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களுக்கும் காரணமாக அமையுது. ஒருவேளை அதை நம்ம அடைய முடியல அப்படின்னா இன்னும் மன உளைச்சல் அதிகமாகும். மன உளைச்சல்கள் அதிகமாகிறதுடைய காரணங்களில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, நம்மிடத்துல அமல்கள் என்பது ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறது அது ரொம்ப குறைஞ்சிருக்குது. இன்றைய சூழ்நிலையில் 3 மணி நேரம் சினிமா உட்காந்து பார்க்குறவங்க, ஏன் மேட்ச், அதாவது கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும், ஃபுட்பால் மேட்ச் ஆகட்டும், இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி அதில் அதாவது கவனம் செலுத்தக்கூடியவர்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாக இருந்தாலும் அது பெருசாக தெரியறதில்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலைகளில் 10 நிமிஷம் பள்ளிக்கு முன்னாடி வந்து உட்காரணும், பள்ளியில் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டால் நமக்கு முடியறதில்லை. ஏன் சலாம் கொடுத்தோன்னே எந்திரிச்சு வர்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதற்கான காரணத்தை உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் இப்படி எந்திரிச்சு போகிறதுக்கான காரணம் அவருடைய உள்ளத்தில் ஷைத்தான் குடிகொண்டு விட்டான். அதாவது ஷைத்தானுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் அவருக்கு பிடிக்கும், ஷைத்தானுக்கு எது பிடிக்காதோ அவருக்கு பிடிக்காது. துருக முடிஞ்சதா இருக்காத ஓடு, அதே மற்ற விஷயங்களா உட்காந்து நல்லா பாரு. இதுதான் ஷைத்தானுடைய விருப்பம். அந்த ஷைத்தானுடைய விருப்பம்
அவருக்கும் விருப்பமானதாக மாறுகிறது. இதுதான் மன நிம்மதியை இழப்பதற்கான மிக முக்கிய காரணமாக உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அதற்கடுத்து மூன்றாவது ஒரு காரணம் உண்டு. சில விஷயங்கள் நம்ம சொன்ன இல்லையா, நினச்சா நடந்துடணும். நமக்கு பல பேர் சொல்கிற விஷயம், நான் ஒன்று நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது. எத்தனையோ விஷயங்கள் நினச்சி பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குது. அப்படி அவர்களுக்கு இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு நசீஹத் என்பது மிகவும் ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம். நிசாமுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மாணவரிடத்தில் ஒரு உபதேசம் செய்கிறாங்க. தன்னுடைய மாணவர் ஏதாவது ஒரு உபதேசம் செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான முறையில் இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நிசாமுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த மாணவரிடத்தில் நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன், அந்த 2 விஷயத்தையும் மட்டும் நீ பார்த்து கவனமாக இருந்துக்கோ அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது முதல் விஷயம், நீ ரப்பாகிறதுக்கு முயற்சி பண்ணாத, நீ அல்லாஹ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாத. 2வது விஷயம், நீ ரசூல் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாத. ஒரு மாணவரிடத்தில், அதாவது முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அவங்க விஷயத்தை சொல்கிறாங்க, நீ ரப்பாகிறதுக்கு முயற்சி பண்ணாத, ரசூல் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாத. அப்போ கேட்கும் பொழுது அவர் பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதாவது நீ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிற, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிற, அப்படி நினைக்கும் பொழுது அது நடக்காமல் போச்சு அப்படின்னா நீ கவலைப்படுற. நான் நினச்சா அது நடக்கலைன்னு நீ சொல்கிற. அதாவது நடக்கிறதுங்கிறது யாருடைய அந்தஸ்து? ரப்புடைய அந்தஸ்து. நினச்சதெல்லாம் நடக்கிறது யாருக்கு? அல்லாஹ்க்கு. சூரத்துல் யாசீனில் கடைசியில் முடியும் பொழுது, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை நாடிட்டான் அப்படின்னா குன் என்பதற்குள் அது முடிஞ்சிடும். இதே போன்ற அல்லாஹ் நாடுறதுலாம் நடக்கிறது அப்படிங்கிறது யாருடைய அந்தஸ்து? அல்லாஹ்வுடைய அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை நீ அடையணும்னு ஆசைப்படாத, நான் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்படாத. 2வது சொன்னாங்க, நீ ரசூல் ஆகிறதுக்கு விருப்பப்படாத. ரசூலுடைய அந்தஸ்து என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன விஷயமாகட்டும், இதை நான் செய்ய மாட்டேன், அல்லது இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை யாருடைய விஷயத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் வருது அப்படின்னா, ரசூலை மறுக்கக்கூடியவர், ரசூலுடைய செயல்பாடுகளை மறுக்கக்கூடியவர் காஃபிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்களை மறுக்கக்கூடியவர், அவங்க கொண்டு வந்த விஷயங்களை மறுக்கக்கூடியவர் காஃபிர். அதே மாதிரி நான் சொன்னதெல்லாம் நடக்கணும், நான் செஞ்சது, அதாவது எல்லாமே எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சின்ன ஒரு விமர்சனமாக இருந்தாலும் இது செஞ்சுருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறதா இருந்தாலும் அவர் காஃபிராக இருப்பார். அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் நீ உன்னை பற்றி யாருமே குறை பேசக்கூடாது, என்னை பற்றி யாரும் விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு நீ நினைக்காது. இது யாருடைய அந்தஸ்து? ரசூலுடைய அந்தஸ்து. ரசூலை குறை சொல்லக்கூடியவன் காஃபிராவான். அதே மாதிரி என்ன குறை சொல்கிறவன் தப்பானவன் நீ நினைக்கிற அப்படின்னா அது தப்பு. அதனால் நீ ரசூலாகுவதற்கும் முயற்சி செய்யாத. அதே நேரத்தில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, விமர்சனங்கள் யாருக்குமே விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை. ஏதாவது யாரையாவது பற்றி யாராவது பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த விமர்சனங்கள் என்று வரும் பொழுது அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்க வேணாம். விமர்சனங்களை நீ மனசால ஏற்றுக்கொண்டாங்க இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ். காரணம் என்ன அப்படின்னா, யாருமே ஒரு ஆளை விமர்சனமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன நினைப்பார்? பெருமையோடைய உச்சத்துக்கு போயிடுவார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், விமர்சனங்கள் உன்னை தாழ்த்தக்கூடியது, உன்னுடைய பெருமையை உடைக்கக்கூடியது. அந்த விமர்சனங்களை நீ ஏற்றுக்கோ. விமர்சிக்கக்கூடியவர்களை விட்டுவிடு, விமர்சனத்தில் வரக்கூடிய விஷயங்களை நீ சிந்திச்சு பாருன்னாங்க இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ். ஆக நம்மை விமர்சிக்கக்கூடியவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விமர்சனங்களை பார்த்து பல பேர் மன உளைச்சல் ஆகிறாங்க. யாராச்சும் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதையே யோசிச்சுட்டு இருக்கோம். மன உளைச்சலுக்கான காரணத்தில் இதுவும் ஒன்று. அதனால் இந்த விமர்சனங்கள் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெருசாக எடுத்துக்காமல் தள்ளிட வேண்டியது. அதற்கடுத்ததாக சொல்கிறார்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? காசு பணத்துக்கு, மற்ற விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படுறோம். ஏன் ஆசைப்படுற விஷயங்கள் உடனே நடக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? நான் ஆசைப்படுறது உடனே நடந்துடணும்.
அப்படின்னு நினைக்கிறது தப்புன்றாங்க. ஏன்னா இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளில் நம்முடைய வீட்டு பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்? பிள்ளை ஒன்று கேட்டுருச்சுன்னா உடனே வாங்கி கொடுக்குறது. நம்முடைய குழந்தைகள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்குற பழக்கம் இருக்கு இல்லையா? அது தப்பு. இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் பசங்க கெட்டு போகிறாங்க. கெட்டு போகிறது மட்டுமில்லை, இப்போ குற்றங்கள் நிறைய நடக்குது. பல செய்திகளை பார்த்தா ஒருத்தருக்கு பைக் வாங்கி கொடுக்கல, அதனால் அம்மாவை கொண்டுட்டான். செய்திகள் நம்ம பார்க்குறோம். இதனால தான் அவங்க சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு கேட்டதை உடனே வாங்கி கொடுத்து பழகாதீங்க. ஏன், உங்களுக்கு ஒரு விஷயம் ஆசை வருதா, அதை உடனே வாங்கியும் பழகாதீங்க. நான் நினச்சது உடனே நடந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் கேட்டதை உடனே வாங்கி கொடுத்து பழகுறதுனால குழந்தைகள் கிடைச்சது, அதாவது நினச்சது உடனே கிடைச்சிருது இல்லையா, அதில் பழகி போனதுனால ஒரு கட்டத்தில் ஒரு தப்பான விஷயத்தை அவங்க கேட்கும்பொழுது நம்ம செய்யாமல் இருப்போம். ஆனால் இவன் பழகுனது எப்படி? இவன் கேட்டது உடனே நடக்கணும், அவன் நினைக்கிறது உடனே நடந்தாகணும். அதுக்கு பழக்கப்பட்டு அதுக்கு அடிக்ட் ஆகி அது நடக்கலைன்னா இவன் வேற எல்லைக்கு போயிடலாம். இதே தான் நமக்கும். நம்ம ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோம், அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நிம்மதியாயிருது. ஒரு தப்பான விஷயம் சைத்தான் போடுறான், அதை அடைய முடியலை அப்படின்னா அதை அடைவதற்கு நம்ம எவ்வளோ பெரிய எல்லைக்கும் தப்பான காரியத்துக்கும் செய்யும். இதனால தான் சொல்கிறாங்க, நினச்சது உடனே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய மனசை கட்டுப்படுத்துங்க. மனசை கட்டுப்படுத்தி, அதாவது மனசு சொல்கிறதுலாம் உடனே கேட்டு நடந்தீங்கன்னா இந்த குழந்தைகள் எப்படி இப்போ இருக்கிறாங்களோ அதே நிலைமைக்கு தான் நீங்களும் போவீங்கன்றாங்க. ஆக நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதே போன்று சாப்பாட்டுடைய விஷயங்கள், மன நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு இன்னொரு காரணம் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகுது. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறதுக்கு மருத்துவர்கள் அடிப்படையாக சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? வாயை கட்டுங்க. அதிகமாக சாப்பிட்டு ஒன்று உடல் பெருசாகிடுது, அல்லது சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு, அதாவது தேவையில்லாத நோய்களை நம்ம வாங்கிக்கிறோம். இதனால் என்ன சொல்கிறாங்க மருத்துவர்கள்? நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கோங்க, வாயை கட்டுப்படுத்தி வைங்க அப்படின்னு. பிதாயா வன் நிஹாயா என்கிற கிதாபில் வரலாற்று நூலில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு மருத்துவர் வச்சுருந்தாங்க. ரோம் தேசத்திலிருந்து வந்த மருத்துவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற மக்களுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்குன்னு வச்சுருந்தாங்க. வந்தவர் நமக்கு இப்போ தெரியும், கிளினிக் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறார் மருத்துவர். ரொம்ப நாளாச்சு, மாதக்கணக்காச்சு அவர் வந்து எந்த ஒரு நபரும் அவர் மருத்துவத்துக்கு வரல. எந்த ஒரு சஹாபியும் போய் மருத்துவம் பார்க்கணும்னு வரலாங்க. இவருக்கு ஆச்சரியம், யாருமே என்கிட்ட வரவே இல்லையே அப்படின்னு. இப்போ ஒரு இடத்துல வியாபாரம் நடக்கணும்னு என்ன பண்ணுவோம்? அடுத்த இடத்துக்கு காலி பண்ணிட்டு போயிடுவோம். அதே மாதிரி அந்த மருத்துவர் நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். யார் ரசூலுல்லாஹ், எனக்கு இங்கே எதுவுமே, அதாவது எனக்கு இங்கே வேலை இல்லை, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. அப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ், இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறாங்களே மக்கள், என்னுடைய தேவையே இல்லையே, இதுக்கு காரணம் என்ன? இவங்களை இவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது எது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்கள் யார் அப்படின்னா பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவோம். இந்த விஷயம் நம்மள்கிட்ட எவ்வளோ பேணுதலாக இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். நேரம் போகிறதுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பசி எடுத்தால் சாப்பிட்றதுங்கிறது எத்தனை பேர்? பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது எத்தனை பேர் இருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாங்கள் யாருன்னா பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவோம். இரண்டாவது, அந்த பசி அடங்குவதற்குள் நம்ம சாப்பிட நிப்பாட்டிக்கணும். நம்ம ஃபுல்லாகலை அப்படின்னா நமக்கு மனசு நிறையாது. ஃபுல்லாக வயிறு நேரமாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுடைய ஆசைகள், சாப்பாட்டுடைய ஆசைகள் அடங்குவதற்கு முன்னாடி நாங்கள் சாப்பாடு நிறுத்திடுவோம். இதே விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கண்டோட்டத்தில் சொல்கிறாங்க, உங்களுடைய வயிற்றில் 1/3 உணவுக்கு, 1/3 தண்ணீருக்கு, 1/3 உங்களுடைய காற்று சுவாசத்துக்கு. ஆனால் மூச்சு மட்டும் சாப்பிடலாம். நம்முடைய நோய்களுக்கான காரணம் என்ன? இந்த சாப்பாட்டுடைய பழக்கம், உணவுடைய பழக்கம். இந்த பழக்கத்தை நாம் மாற்ற வேண்டும். அந்த பழக்கத்தை மாற்றும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியமும் வரும், மனசுடைய நிம்மதியும் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அந்த மன நிம்மதியோடு வாழ வைப்பானார். அதே நேரத்தில் நம்முடைய ஆசைகள், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆசைகள் இருக்கு இல்லையா, பணத்தின் மீது உள்ள ஆசை,
ஒரு மனுஷனுடைய நிம்மதியை மட்டுமல்ல, மதிப்பு மரியாதையும் கெடுக்கும். பேசுவதற்கான நேரம் இல்லை, சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது 2008 அந்த மாதிரி உள்ள நேரத்தில் இந்தியாவை சார்ந்த ரஜத் குப்தா அப்படின்ற ஒரு செல்வந்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவருடைய சொத்து மதிப்பு அன்றைய காலத்துடைய சொத்து மதிப்பில் அதாவது 800 கோடி. இதே நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ஒவ்வொரு ஆடும் நம்மளுடைய ஒரு டார்கெட் இருக்கும். அதாவது நம்ம இப்படியே செஞ்சிருப்போம், அதாவது எனக்கு ஒரு கோடி ரூபா கிடச்சா என் லைஃப் செட்டில், எனக்கு ஒரு கோடி ரூபா கிடச்சா நான் நிம்மதியாக வாழ்ந்துருவேன்னு நினைப்போம். அதே அந்த 1 கோடி கிடச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? சரி, அடுத்தவனை பார்ப்பான், அவன் 5 கோடி வச்சிருக்கிறான், அந்த 5 கோடி எனக்கு வந்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கும். அது 5 கோடி வந்ததுக்கு பிறகு அடுத்தது இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகுதி, ஒரு 2 மலைக்கு மத்தியில் எவ்வளோ கேப் இருக்குது, அது முழுக்க தங்கமாக செல்வமாக கொடுக்கப்பட்டாலும் அவன் இன்னொன்று வேணும்னு ஆசைப்படுவான். அடுத்து சொல்கிறாங்க, அதையும் கொடுக்கப்பட்டால், ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆசைப்பட்டாங்க, அதையும் கொடுக்கப்பட்டா இன்னொன்றுக்கு ஆசைப்படுவான். இதுதான் மனிதனுடைய குணம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே விஷயத்தை இவருடைய வாழ்க்கையில், ரஜத் குப்தா அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். இதே நம்முடைய அக்கௌண்ட்டில் ஒரு 800 கோடி ரூபா வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? இப்போ நிம்மதியாக இருந்துடலாம் பண்ணிக்கிறோம். ஆனால் அப்படி வந்ததுக்கு பிறகு நம்ம நினைப்போமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஏன்னா இவருக்கு 800 கோடி ரூபா சொத்து இருந்தது, ஆனால் அதை விட அதிகமாக அதாவது சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு தவறான வழியில் அவர் பார்த்த ஒரு வேலை, கடைசியில் அவர் இருந்த இடம் என்ன அப்படின்னா பில்கேட்ஸ் கூடலாம் பழக்கம், பெரிய பெரிய அந்தஸ்தில் இருந்தார். கடைசியில் 2008 2012 டைமில் கைதாகி 2 வருஷம் ஜெயிலு, 5 மில்லியன் ஃபைன். எப்படி இருந்தாலும் செல்வந்தாராக இருந்தாலும் அதாவது பெரிய அந்தஸ்து, சமூகத்துடைய அந்தஸ்தில் இருந்தால், பல தான தர்மங்களை செஞ்சாலும், பில்கேட்ஸ் போன்ற ஆட்களோட இருந்தால், இவருடைய பணத்துடைய ஆசை, அதாவது தேவையில்லாத ஆசை என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவருடைய மரியாதை குறைச்சிருச்சு. இந்த மாதிரி உள்ள ஒரு ஆசைகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை விட்டு நம்மை பாதுகாத்திடுவானாக. அதே நேரத்தில் சம்பாதிக்காமல் இருங்க, அதாவது சம்பாதிக்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இப்ராஹிம் இப்னு அதஹம் ரலியல்லாஹு தஆலா, அதாவது ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு சூஃபி, அதாவது அப்போ இருந்த சூஃபிகள் தான் தலைவர். அவங்கள்ட்ட ஒரு மாணவர் இருந்தாங்க, ஷக்கீக்குல் பல்கி ரலியல்லாஹு தஆலா. இவங்க யார் அப்படின்னா, இவங்க ஒரு தாஜிர், அதாவது வியாபாரி. இவங்க வியாபாரத்துக்கு போகும் பொழுது ஒரு பாலைவன பகுதியில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஒரு பறவை, அந்த பறவை எப்படி இருக்குன்னா கண்ணு தெரியல. அந்த பறவைக்கு கண்ணு தெரியாமல் இருக்குது. அதே நேரத்தில் அந்த பறவையுடைய 2 ரெக்கையும் வெட்டப்பட்டிருக்கு. இது பறக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பறவை இருக்குது. இது இவங்க ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது? பாலைவனத்தில் இருக்குது, தண்ணியும் கிடையாது, ஒன்றும் இல்லை, உணவும் கிடையாது, ஆனால் இது ஹயாத்தோடு இருக்குது, எப்படி வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஒரு பறவை, நல்ல ஒரு பறவை வந்தது, அதனுடைய வாயில் ஒரு பிராணியுடைய இறைச்சியை கொண்டு வந்து நேராக அந்த கண்ணு தெரியாத பறவைக்கு வாயில் விட்டு விட்டுச்சு. அதை சாப்பிட்டுட்டு அது நிம்மதியாக இருக்குது. இதை பார்த்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் இருக்கிற பறவைக்கே அல்லாஹ் தஆலா ரிஸ்க்கை கொடுக்குறான்னா, நம்மளும் போய் உட்காந்தா நமக்கு ரிஸ்க் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி என்ன பண்ணேன், என்னுடைய வியாபாரத்தை அப்படியே விட்டுட்டு நான் எங்கே போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போய் அங்கே இருக்கும் பொழுது நேராக யார்கிட்ட போகிறேன், அவங்களுடைய ஷேக் இப்ராஹிம் பின் அதஹம் ரலியல்லாஹு போகிறாங்க. அதாவது இதை வேறு மாதிரி எடுத்துடக்கூடாது, நம்ம சும்மா இருந்தாலும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான்ட்டு. நம்ம சும்மா இருந்தாலும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? சதக்கா இந்த மூலமாக தான் கொடுப்பான். ஆனால் அந்த சதக்காக்களும் கூட ஒரு தரம் தாழ்ந்த ஒரு நிலை, அதாவது எப்படி சொல்கிறது, நம்முடைய இஸ்ஸத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ இவங்க நேராக அவங்களோட ஷேக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன்,
அதனால் நான் இனிமேல் வியாபாரத்துக்கு போக மாட்டேன், நான் வீட்டிலேயே இருக்க போகிறேன், அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தருவான் அப்படின்னு. எதை பார்த்து படிப்பினை எடுத்தாங்க? அந்த குருட்டு பறவை, ரெக்கை இல்லாத அந்த பறவையை பார்த்து ஒரு பாடமாக எடுக்கிறாங்க இதை. அப்போ அதை கேட்டுட்டு அந்த ஷேக் சொன்னாங்க, அப்பா அந்த குருட்டு பறவையை ஒரு பாடமாக எடுத்து, நல்ல பறவை ஒன்று சாப்பாடு வந்து கொடுத்துச்சு இல்லையா, அந்த பறவையை நீ இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு குருட்டு பறவை சாப்பாடு இல்லாமல் இருக்குது, அதுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுத்தான், அதே மாதிரி எனக்கு கொடுப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது கொண்டு வந்த பறவையா நீ ஆயிடக்கூடாதா? அதாவது நீ சம்பாரித்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிடக்கூடாதா? அப்படி நீ வாழ் அப்படின்னாங்க. நம்முடைய வாழ்க்கையும் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அப்படி இருக்கணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதே நேரத்தில் கையேந்தக்கூடிய ஒரு நிலை, அதாவது இவங்க சொன்ன மாதிரி மற்றவங்க கொடுக்குறத வச்சு வாழ்கிற மாதிரி இருந்தால், அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நீ கேட்கலையா? எதுல் உல்யா ஹைரும் என் எது சுஃப்லா, மேல் இருக்கக்கூடிய கரம் கீழே இருக்கக்கூடிய கரத்தை விட சிறந்ததுன்னு நாங்கள் சொல்லலாம். அந்த ஒரு கரமாக உன்னுடைய கரம் மாறிட வேணாமா அப்படின்னு சொல்லி யார் அது ஷேக் கேட்கும் பொழுது அவர்கள் அதே ஒரு பாடமாக எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு சொன்ன விஷயங்களில் குறிப்பாக ஒரு 3 விஷயம் மட்டும் பதிவு செய்கிறாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, எந்த ஒரு அடியார் மற்றவர்களிடத்தில் தேவையாகிறாரோ, அதாவது கையேந்துகிறாரோ, கேட்கிறாரோ, அப்படி கேட்கக்கூடியதை பழக்கமாக்குகிறாரோ, அல்லாஹ் தஆலா கடைசி வரையும் அவர் அப்படியே இருக்கிறான்னு நாங்கள் சொல்லலாம். அந்த ஒரு நிலை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்திடுவானாக. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்து உயர்ந்த கரங்களாக நம்முடைய கரங்களை அல்லாஹ் தஆலா வாழ வைப்பானாக. எந்த ஒரு நிலையிலும் பேராசை போன்ற விஷயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து, போதும், அதாவது அல்லாஹ் தஆலா நமக்கு எது கொடுத்துருக்கிறானோ அதே போதும் அப்படிங்கிற மன நிறைவோடு நிம்மதியாக வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. எந்த நிலையிலும் நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அல்லது மற்றவர்களுடைய செல்வங்கள் நமக்கு வந்துவிட வேண்டும் என்கிற ஒரு நிலை, அல்லது அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு இருக்கும் பொழுது அதில் குறை சொல்லக்கூடிய ஒரு நிலை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து, இறைவன் கொடுத்தது அல்லாஹ் எனக்கு என்ன அதாவது நாடி இருக்கிறானோ அதை நான் பொருந்தி கொண்டேன் என்ற நிலையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நசீபாக்குவானாக. இந்த ஜும்மாவுடைய சபையில் நாம் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா நம்மை அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக.